நீங்களா படிச்சவங்க தானே? ஒரு தடவை சொன்ன புரியாது உங்களுக்குலாம்? சின்ன குழந்தையா? படிச்சு படிச்சு சொன்ன வெளியே போகாதீங்க ஆபத்து இருக்குன்னு கேட்டீங்களா? இவன் என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு வெளியே போயிட்டு வந்தீங்களே, அதான் நல்லா அனுபவிச்சிங்க, நல்லா பட்டீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் பாருங்க, எங்களை செருப்பால அடிச்சுக்கணும். மன்னிச்சிடுங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க தெரியாம பண்ணலமா, தெரிஞ்சேதான் பண்ணிருக்கீங்க. இவன் சும்மா பூச்சாண்டி காட்டுறான், இவன் பேச்சுல என்ன மதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே வெளியே போயிருக்கீங்க. சார் தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்க. என் சம்பந்தியோட பொண்ணு வயித்துல கத்தி குத்துப்பட்டத நீங்களும் பாத்தீங்கல்ல. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் ஜோசியர் சொன்னதுதான் ஒருவேளை காரணமா இருக்குமோன்னு தோணாதுங்களா? அப்ப போலீஸ் கிட்ட எதுக்கு வந்தீங்க? முதல்ல ஜோசியர்கிட்ட போயிருக்க வேண்டியதானே? உங்களால ராப்பகல என் தூக்கம் போச்சு. என்ன சார் பிரயோஜனம்? நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கிறோன்னே வைங்க. எங்க அம்மா கோயிலுக்கு போன தப்புதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தா மட்டும் என்னது சார் கிழிச்சேங்க? ஏதோ சொந்த வீட்டுக்கு வர மாதிரி அந்த கொலைகாரன் ஈஸியா வந்துட்டு போறோம். உங்க செக்யூரிட்டி என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க தான் என்ன பண்ணீங்க? என்னால என்னதான் பண்ண முடிஞ்சது? சூர்யா சார் சும்மா கத்தாதீங்க சார். மரணமயம் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சாதான் தெரியும். அப்பலாம் ஏன் சார் இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல நீங்க அப்படியே சார் பெருசா ஸ்டெப் எடுத்துட்டீங்க? அவன் அனுப்பின லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அவன் காதுல கம்மல் போட்டிருக்கான்னு எங்க அம்மா சொன்னாங்க. க்ளூ கிடைச்சிருக்கேன்னு சொன்னீங்களே தவிர நீங்க அப்படி வேற என்ன சார் பண்ணீங்க? சூர்யா
பேசாதப்பா. அம்மா நீ சும்மா இருமா. ஏதோ இவருக்கு மட்டும் தான் பேச தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. போலீஸ நம்புன்னு மட்டும் சொன்னா பத்தாது சார். நம்பினவங்களுக்கு ஆறுதலா ஒரு சின்ன க்ளூவியாவது நீங்க கிள்ளி போட்டிருக்கணும். செஞ்சீங்களா? இப்ப வரைக்கும் சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த கேஸ்ல உங்களால ஒரு ஸ்டெப் மூவ் பண்ண முடிஞ்சதா சார்? மாப்ள என் கூட வா. சூர்யா 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 சூர்யா. ஐயோ பாருங்க சூர்யா, நல்லா பாருங்க. பாருங்க சார், நல்லா பாருங்க. இந்த ஒவ்வொரு முகத்தையும் நல்லா உத்து பாருங்க. இந்த கண்ணெல்லாம் கபடம் தெரியுதான்னு உத்து பாருங்க நீங்களே. கொலை வெறியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனுக்கு கூட நின்னு உதவி பண்ண அக்யூஸ்ட் இவங்கள யாரா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. ராப்பகல சோர் தண்ணி இல்லாம, தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம, நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு தெரு தெருவா போலீஸ்காரங்க இவங்களை கண்டுபிடிச்சு உள்ள வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா சூர்யா உங்களுக்கு? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நாங்க 2ஆம் வருஷமா தான் சார் நினைக்கிறோம். இந்த வேலைக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்தே நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் சார் நாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? இவன் யார் தெரியுமா? உங்க அக்கா ஒருத்தன் கொலை பண்ண வந்தான்ல, அவனுக்கு வீட்டுக்குள்ள போக வழி போட்டு கொடுத்த குடுகுடுப்புக்காரன் இவன் தான். அன்னைக்கு நீங்க கார்ல போறப்ப உங்க பின்னாடி இருந்து ஒருத்த கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு பார்த்தான்னு சொன்னீங்கல்ல, அவனை துரத்திக்கிட்டு போய் அவன் போட்டிருந்த கருப்பு ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ட்ரெஸ்ஸை தைச்ச டெய்லரு பட்னம் பக்கத்துல இருக்கான். அவனை விசாரிக்க போகும்போது என் வண்டியிலே லெட்டரை வச்சு என்னையே பயமுறுத்தின ராஸ்கல் இவன் தான். இவனுங்க 2 பேரும் உங்க வீட்டு வாசல் வழியா காய்கறி வித்துக்கிட்டு போயிருக்காங்க. சாணை பிடிக்கிற மாதிரி போயிருக்காங்க, அயன் பண்றவ மாதிரி போயிருக்காங்க, இபி லைன்மேன் மாதிரி கரண்ட் கம்பத்துல ஏறி நின்னு வேவ் பார்த்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு வெளியே எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க, உங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, உங்க வீட்டு லேண்ட்லைன் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அடிக்குது, உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராருக்கெல்லாம் மொபைல்ல கால் பண்றாங்களோ அத்தனை விஷயத்தை கேதர் பண்ணி கொலைகாரன்னு சொல்ற 2 பேரும் இவனுங்க தான். கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறது ரொம்ப சுலபம் சார். தொலைஞ்சா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கவன தேட தான் முடியும். சாரி சார். நான் கேட்டேன் உங்க சாரிய. முதல்ல போலீஸ்காரங்களை கேவலமா நினைக்கிற புத்தியை கொஞ்சம் மாத்திங்க சார். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அக்கறை இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா வேலை செய்யணுன்ற எண்ணமும் இருக்கு. எங்களுக்கும் திங்கிற சோறு செரிக்குது. நீங்க சொல்ற மாதிரி வேலை வெட்டி செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னைக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க வயிறு வெடிச்சு செத்து போயிருப்பாங்க. வார்த்தை விட்டு அள்ள முடியாது சூர்யா. கொஞ்சம் பொறுப்பா பேசி பொறுப்பா நடந்துக்க பாருங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க யாருமே கொலைகாரனை நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா யாருக்காக உழைக்கிறோனே தெரியாம அந்த கொலைகாரனுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரனோட நெட்வொர்க் எவ்வளவு பெருசா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இவனுங்க எல்லாருமே லாஸ்ட் லெவல் கிரிமினல்ஸ். இவனுங்களுக்கு மேல எத்தனை லேயர் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இவனுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு காத்துல கத்தி வீசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா திரும்பவும் சொல்றேன், அவனை கண்டிப்பா பிடிப்பேன். உங்க அம்மா சொன்ன கம்பல் காட்டி கொடுக்க போதா, இல்ல அவனே அனுப்பின லெட்டர் என்ன கூட்டிட்டு போய் நிறுத்த போதா, இல்ல எதுவுமே இல்லாம புதுசா எதனா க்ளூ கிடைக்க போதான்னு இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நிச்சயமா கண்டுபிடிப்பேன். ஆனா அது நடக்கிற வரைக்கும் நான் சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். உங்களை நான் தப்பா பேசிட்டேன். எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஐ ப்ராமிஸ் யூ நவ், உங்க வார்த்தைகளை மீறி இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஐ மீன், எங்க வீட்டில் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் வரேன் சார். ஒரு நிமிஷம், நீங்க தனியா போவேனா? நானே உங்களை டிராப் பண்றேன். சரி சார். ம்.
ஒண்ணும் இல்ல நீ, ஒண்ணும் இல்ல. அது கத்தி குத்து கொஞ்சம் ஆழமா இறங்கி இருந்தது. வயித்துல சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 10 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கணும். அம்மா எங்க? அத்தை இப்ப வந்துருவாங்க. உங்களை பாத்துக்க சொல்லி அவங்க தான் என்னை இங்க விட்டுட்டு போனாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஜூஸ் போட்டு கொடுக்கவா? நர்ஸை கொஞ்சம் கூப்பிடு. ஏன் என்னாச்சு? பாத்ரூம் போகணும். நான் இருக்கேனே. நர்ஸ் எதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் செய்ய மாட்டேனா? நீங்களும் அத்தையும் எனக்கு அவங்கள விட ஒரு படி மேல. உங்களுக்கு இது புரியலங்கிறது தான் என்னோட வருத்தமே தவிர உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்ன மன்னிச்சுடு காயத்ரி. வன்மத்தோடவே இருந்துட்டு இப்ப சாவு கிட்டக்க பாத்துட்ட. இப்பதான் உன் நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்ட. இனிமேதான் நான் நல்லா வாழ போறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க. வனிதா, இப்ப எப்படிமா இருக்கு? வனிதா, காயத்ரி எங்க? அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அத்தை? காயத்ரி, என் உசுரை காப்பாத்திட்டம்மா. நீ மட்டும் போன் பண்ணி அந்த ஏசி அங்க அனுப்பி வைக்கலனா இந்நேரம் என் பொண்ணுதான் வீட்டுக்கு வந்திருக்கும். உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அம்மா, அம்மா என்னாச்சு? அண்ணி பதட்டப்படாதீங்க. அத்தைக்கு ஒன்னும் இல்ல. உங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனாங்க. அந்த கொலைகார பாவி அத்தைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போயிருக்கோம். அத்தை, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை. கோரமான சாவுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பெரிய தப்பெல்லாம் தெரிஞ்சே செஞ்சவங்களுக்கு தான் வரும். நான் தான் தப்பு பண்ணிருக்கேனே. உன் விஷயத்துல நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேனேம்மா. ஆனா எதுவுமே பெரிய தப்பு இல்ல அத்தை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பண்ணவே இல்ல. நீங்க மட்டும் இல்ல, மாமா, வனிதா அண்ணி யாருமே மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யவே இல்ல. சுப்புவ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எதனால பிடிக்குதுன்னு யார் காரணம் சொல்ல முடியும்? இதோ இன்னைக்கு என்னையும் தான் பிடிக்குது. எல்லாமே நம்ம பாக்குற விதம், நடந்துக்கிற விதம் தான் அத்தை. புரியுதுமா. நம்ம குடும்பத்துக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருந்து எப்படி இதுல இருந்து வெளியே வரதுன்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எதையோ நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மேடம் கொஞ்சம் தள்ளுங்க. இப்படி வாங்க.
கண்ணு முடிச்சிட்டீங்களா மேடம்? டாக்டர் கண்ணு முடிச்சதும் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. நான் அதை எழுதி தரேன். அதை போய் ஃபார்மசில வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. கொடுங்க. நீங்க இங்க இருங்க அத்தை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. சிஸ்டர். ஏமா சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா? இப்போதைக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஏதாவது கொடுங்க. இன்னும் 1/2 hourல டாக்டர் வந்துருவாங்க. அவங்களே எல்லாம் சொல்லுவாங்க. சரி இருங்க அத்தை, நான் பண்றேன். என்ன அத்தை என்ன அத்தை, இதை பாருங்க அத்தை.